நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலயே இந்த லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் போனாங்க. இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோனை போய் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் திங் நடந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் என்னோட நேத்திய வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஆர் ஸ்லைட் கேப் டவுன் வந்தால் கூட என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இங்கே போயிட்டு இதை ஹிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக மேலே வருவாங்க அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். வந்தாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரையாங்கிளோட ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ஹிட் பண்ணுறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 கேண்டல்ஸ்லேயே இது நடந்துடும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ஜோன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த லைன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இந்த ஜோனுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா தாராளமாக டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு கீழே வராமல் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போயிட்டு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வராங்க அப்படின்னாக்கா இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனோட இதை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஆகிடும். ஸோ 3 டச்சஸ் 2 சைடும் நடந்தது அப்படின்னா நம்ம அது ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, எந்த பாடிலையும் டச் ஆகலை, விக்கில் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு விக் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போவாங்க அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அப்படி நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நடந்தது அப்படின்னா இதுதான் நாளைக்கு மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். இதுக்கப்புறம் எப்படி நடக்கலாம் அப்படின்னா ஒன்று நாளைக்கு இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே சுற்றலாம், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு சைடு பிரேக் பண்ணிவிட்டு செம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த சைடு பிரேக் பண்ணாலும் மினிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது நாளைக்கே நடக்குமான்னு தெரியாது, பட் இந்த வீக்குள்ளே நான் எதிர்பார்க்குறேன். இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடில் ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ 3 ATRல ப்ராஃபிட்ஸை ட்ரையல் பண்ணிட்டு போகிறது நல்லதாக இருக்கும். அதனால் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறாங்க, எப்போ பிரேக் அவுட் ஆகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.